சில்க் த்ரெட்டில் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போது எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான் பண்ணலாம். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ்க்காக தான் சில்க் த்ரெட்லையும் பண்ணி காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நாட் போட்டு லாக் பண்ணியாச்சு. ஒரு அளவுக்கு டிஸ்டன்ஸில் குத்தி எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச், ஸ்டார்டிங்லேயும் சரி எண்ட் பண்ண போகிற இடத்துலையும் சரி ஒரே ஒரு லாக் ஸ்டிச், அந்த தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி நடுவிலலாம் 2 லாக் ஸ்டிச் போடணும். அதே டிஸ்டன்ஸ் போட்டுட்டு மேல் பக்கமும் போய் த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட் ஹேண்டில் பண்ணுற விதத்துக்காக தான் சில்க் த்ரெட்லையும் போட்டு காமிக்கிறேன். எல்லாமே நமக்கு தெரியணும். யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்குறோம் அப்படின்னு நினைக்காம நம்ம ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்குறோம் அந்த மாதிரி நினச்சி எல்லாத்தையும் கற்றுக்கறணும்னு நினச்சிக்கோங்க. கொஞ்சம் கீழே இறக்கி குத்தணும். அதுக்கப்புறம் 2 லாக் ஸ்டிச். எதுக்காக இந்த லாக் ஸ்டிச்சும் கொஞ்சம் இறக்கி குத்த சொல்கிறோன்னா, அடுத்து நம்ம இதை விட இறக்கி போட போகிறோம்ல, அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. பாருங்கள், அந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கொஞ்சம் இறக்கி குத்தணும். 2 லாக் ஸ்டிச். இதே மாதிரி போட்டுகிட்டே வாங்க. கீழேயும் மேலேயும் சேம் டிஸ்டன்ஸில் நம்ம இறக்கி கொண்டு வந்தோம்னா ஃபைனலாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இதை நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை ஒரு மெயின் திங்கிங்காக வச்சு தான் நெக்ஸ்ட்டு 2 டைப்புமே வரப்போகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்கிறத நல்லா பர்ஃபெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு போடுற டைப் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறது. நல்லா ஃபஸ்ட்டு இதையே ஒரு டைப்பாக வச்சுருக்கோன்னா, இது அதாவது ரெண்டு சைடு மட்டும் ஸ்டிச்சு, மேலே ஒரு ஸ்டிச் கீழே ஒரு ஸ்டிச், அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்டிச்சஸ் வரும்போது அதை நம்ம ஹேண்டில் பண்ணிடலாம் ஈஸியாக. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச் மாதிரி வச்சு. நெக்ஸ்ட்டு டைப்பு இதே மாதிரி ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அதுதான் நம்ம மெயினாக ப்ளவுஸ்லலாம் யூஸ் பண்ணும்போது ஒரு பார்டர் மாதிரி ஒரு பீட் ஒர்க் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளவுஸில் இப்படி ஒரு பொசிஷனில் இங்கே பீட் ஒர்க் அப்படி த்ரெட் ஒர்க் கொடுக்கும்போது இந்த மாடலை யூஸ் பண்ணும்போது இவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு நல்லா பட்டையாக ப்ரைட்டாக இருக்கும். சாரீ கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா அப்போ பார்க்குறதுக்கே அழகாக பட்டையாக நல்லாயிருக்கும். சில்க் த்ரெட் இப்போல்லாம் ரொம்ப பேர் வந்து த்ரெட் ஒர்க்கு தான் விரும்புகிறாங்க பீட் ஒர்க்கை விட. ஏன்னா சாரீ கலரில் கான்ட்ராஸ்ட்டாக கொடுக்கும்போது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. எந்த ஒரு ஸ்டிச்சு ஃபில்லிங் மெத்தடு பார்டர் ஒர்க்கு எல்லாமே இப்போ இருக்கிறவங்க இந்த த்ரெட் ஒர்க்கை தான் விரும்புகிறாங்க. பீடு வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் பீட்ஸ் டிஃப்ரெண்ட் பீட்ஸ் இருக்கும். ஆனால் கலர் எல்லாமே கோல்டன் கலர் அந்த மாதிரி தான் இருக்கும். த்ரெட் வந்து கலராக இருக்கும். அதனால தான் த்ரெட் ஒர்க்கை இப்போ மேக்ஸிமம் விரும்புகிறாங்க. சேம் டிஸ்டன்ஸில் இறக்கிட்டே வாங்க. நான் சொன்ன மாதிரி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எண்டு பாயிண்ட் நம்ம டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாமா 2 லாக் ஸ்டிச் போட்டுக்கலாமா அதெல்லாம் நம்ம தான் நினைக்கணும். நம்மளோட ஐடியா நம்மளோட க்ரியேட்டிவ்னால அங்கே எத்தனை லாக் ஸ்டிச் போட்டால் அந்த டிஸ்டன்ஸை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் நம்ம தான் யோசிக்கணும் சொல்கிறேன். ஒரு லாக் ஸ்டிச் போட்டாலே டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்குன்னா அதையே போட்டுக்கலாம். ரெண்டு சில்க் த்ரெட்டாக எடுக்கிறதுனால அதை கரெக்டாக பிடிச்சி இது பண்ணணும். இப்போ பாருங்கள்,
தொட்டு பாருங்கள். அந்த ஜரி த்ரெட் இது இன்னும் ஹார்டாக நல்லா இருக்கும். சில்க் த்ரெட் இது கொஞ்சம் சாஃப்டாக சொரன்னு இருக்க மாதிரி இருக்கும். இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த சோட்டி ஸ்டிச்சை வந்து மறக்காமல் நல்லா பண்ணி பாருங்கள். இது டிசைன் பண்ண தேவையில்லை, ஆனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் நல்லா கொடுக்கணும். இதை பேசிக்காக வச்சு தான் நெக்ஸ்ட் 2 டைப்பு வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.